அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் பிரசன்ன பாலாஜி. நாம இந்த வீடியோ சீரீஸ்ல சர்க்கரை நோயை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க முதல் வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம போன வீடியோல டைப் 1 டயபெட்டிஸ் அதை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 90 பேருக்கு டைப் 2 டயபெட்டிஸ் அதுதான் இருக்கும். மீதி ஒரு 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கும். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எதனால வருதுன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா இந்த நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்சுலின் அவங்களுக்கு நல்லாவே சுரக்கும். எங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல சுரக்கிற ஹார்மோன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செல்லுல போய் தான் வேலை செய்யும். அந்த செல்லுல பார்த்தீங்கன்னா ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஹார்மோனுடைய வேலையை சரியாக எளிதாக்கக்கூடிய அமைப்பு அந்த செல் மேல இருக்கும். ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றது. என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சுரக்கக்கூடிய இந்த இன்சுலின் ஆனது அதற்கு தேவையான அந்த செல்லுக்குள்ள இதால வேலை செய்ய முடியாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உள்ளவங்களுக்கு இன்சுலின் சுரப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்சுலின் அது எங்க தேவையோ அந்த இடத்துக்கு போய் அது சரியாக வேலை செய்யாது. அப்ப இன்சுலின் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்சுலின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை செல்லுக்குள்ள தள்ளும். முக்கியமான வேலை இதோடது அதுதான். ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை செல்லுக்குள்ள போனாதான் நம்ம உடம்பு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலியமா இந்த சர்க்கரையை உடைச்சு அதுல இருந்து எனர்ஜியை உண்டு பண்ணும். செல்லுக்குள்ளேயே போல ரத்தத்திலேயே இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த சர்க்கரையை செல்கள் உபயோகிக்க முடியாது. அப்ப அந்த நோயாளிக்கு சர்க்கரை ரத்தத்துல அதிகமா இருக்கும். இதுதான் சர்க்கரை நோயில் அடிப்படையில ஏற்படுறது. இப்ப இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகிறது. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் யார் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட், நீங்க பிஎம்ஐ அப்படின்னு சொல்லப்படுகிற உங்கள் உயரத்திற்கு ஏற்ற இடை கொண்டவராக நீங்க இருக்கணும். உடல் எடை கூட இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பிஎம்ஐ கூடுதலா இருக்கும். உடல் எடை கூடுதலாக இருப்பவர்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுது. இதற்கு அடிப்படையில் என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும். கொழுப்பு உடம்புல ஜாஸ்தியாயிடும் உடல் எடை கூடும் பொழுது. இந்த கொழுப்புல இருந்து சில தாது வேதிப்பொருட்கள் உருவாகும். நம்ம ஆங்கிலத்துல சொல்லணும்னா விஸ்பாட்டின் சொல்லலாம், அடிப்போகைன்ஸ், அடிப்போகைன்ஸ் வகையை சார்ந்த அடிப்போனெக்டின், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சுரக்கும். இதுவுமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இது ஒரு காரணம், உடல் எடை கூடுதலாக இருப்பது. இரண்டாவது காரணம் செடென்டரி லைஃப் ஸ்டைல். செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான நடையோ இல்ல ஆரோக்கியமான இயக்கமோ இல்லாதவர்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க உட்கொள்கிற உணவு, அந்த உணவிலிருந்து உருவாகக்கூடிய கேலரிஸை நீங்க எரிக்க மாட்டீங்க, பேர்ன் பண்ண மாட்டீங்க. நான் உணவு சாப்பிட்றேன், நான் நடக்கிறேன், ஒரு 3 மாடி நான் ஏறி இறங்குறேன் அப்படின்னா நான் சாப்பிட்ட உணவுல இருந்து எனக்கு எனர்ஜி உண்டு பண்ணும் உடம்பு. நான் இப்ப நடக்கல, ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி நான் உட்காந்தே இருக்கேன், ஒரு சேர்ல உட்காந்து நான் பாட்டுக்கு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் எடுத்துக்கிட்ட உணவுல இருந்து உருவாகக்கூடிய அந்த கேலரிஸ் கொழுப்பாக உடம்புல சேரும். இப்படி கொழுப்பு அதிகமானாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அதிக சர்க்கரை உள்ள உணவுகள். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பத்திலேயே உண்டாயிடும். நம்ம இப்ப அதிக சர்க்கரை எந்தெந்த உணவுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான ஒரு கல்பிரிட் அப்படின்னா கேக், கிரீம், இதெல்லாம். இந்த கேக்கு, கிரீம் இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், HFC அப்படின்னு சொல்ற ஒரு சர்க்கரையை சேர்ப்பாங்க. அது சோளத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த சர்க்கரை நம்ம நார்மலா எடுத்துக்கிற சர்க்கரையை விட 50 மடங்கு 100 மடங்கு ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய சர்க்கரை. இவ்வளவு அதிக சர்க்கரையை நீங்க எடுத்துக்கொள்கிற பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சர்க்கரையுமே
நம்ம உடம்புல கொழுப்பா தான் போய் சேரும். அப்ப அங்கேயும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும். அப்புறம் இது இல்லாம இன்னும் வேறு சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா, தைராய்டு. இப்ப தைராய்டு தொந்தரவு ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த நோயாளிகளுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகும். ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வைத்தியம் பண்றோம். சுகரே குறையல அப்படின்னா, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு டெஸ்ட். ஸோ இந்த தைராய்ட பார்த்துட்டு அது சரியா இருந்தது அப்படின்னா, நாம வந்து வேற காரணங்கள தேடணும். முக்காவாசி நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, தைராய்டு வந்து கம்மியா சுரக்கும். இந்த தைராய்டு தொந்தரவுனால ஒரு தற்காலிகமான சர்க்கரை நோய் உருவாகும். இந்த நோயாளிகளுக்கு நீங்க தைராய்ட உங்களுக்கு சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது சர்க்கரை நோய் சரியாயிடும். ஸோ இந்த வீடியோல நாம டைப் 2 டயபெட்டிஸ பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது போல இது பெரிய சீரிஸ். இந்த சீரிஸ்ல அடுத்த வீடியோ சர்க்கரை நோய் இருந்தா என்னென்ன அறிகுறி எல்லாம் வரும்? அதுதான் இந்த சீரிஸ்ல அடுத்த வீடியோ. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும், எந்த நோய் பத்தின சந்தேகம் இருந்தாலும், சர்க்கரை நோய் பத்தின என்ன சந்தேகம் இருந்தாலும், வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய அத்தனை கமெண்ட்களுக்கும், அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும். நன்றி.